பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த ஏப்ரல் மாத ராப்பகல் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். திறப்பின் சேனை ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட நாம் இணைந்து தேவ நாமத்தை உயர்த்துவோமாக. இருக்கிற இடங்களில் உங்கள் இருதயத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போமா. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். இதுவரை எங்கள் வாழ்வில் ஆண்டவரே நீர் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபார் யுவர் கேரிங். நீர் எங்களை சுமந்ததற்காக நன்றி அப்பா. நீர் எங்களை நடத்தினதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொன்றாய் எண்ணி துதிப்போம், அனுபவித்து சொல்லுவோம். எஸ் ஃபாதர். எதுவும் வெறுமன வாயின் வார்த்தைகளால் அல்ல, உதட்டில் இருந்தல்ல, உள்ளத்தில் இருந்து அவரை துதிப்போம். எஸ் தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். எஸ் ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். மோசையை போல நாங்கள் கேட்கிறோம் அப்பா. யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் மோசை கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்கள் பிரசன்னம் இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்ப வேண்டாம். ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், எங்கள் வாழ்வில் உங்கள் பிரசன்னம் தேவை ஆண்டவரே. எஸ் எஸ் ஜீசஸ். எஸ் ஜீசஸ். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டது போல, ஓ இயேசு கிறிஸ்து பிதாவிலும் இயேசு நம்மிலும் நாம் இயேசுவிலும் இணைந்து ஒன்றாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றாய் இருக்கிறோம். அவர் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவர் இல்லை. ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை குறித்ததான நோக்கத்தை ஆண்டவரே நீர் நினைத்து வைத்திருக்கிறீரே. எஸ் ஃபாதர். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன் குறித்தவர்களை நீர் அழைத்திருக்கிறீர். அழைத்தவர்களை ஆண்டவரை நீர் தகுதி செய்தும் இருக்கிறீர். ஆண்டவரை தகுதி செய்தவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படவும் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எஸ் ஃபாதர். இந்த ஊழியத்திலிருந்து ஆண்டவர் எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ விண்ணப்பங்கள் இதுவரை போய் எத்தனையோ பேரை திடப்படுத்தினதே ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. இதன் மூலமாக எழுப்பப்பட்ட மிஷனரிகள் ஆண்டவர், இது மூலமாக எழுப்பப்பட்ட ஊழியர்கள், இது மூலமாக கட்டப்பட்ட குடும்பங்களை நினைத்து பார்க்கிறோம். இந்த வேளையில் ஏக்கத்தோடு இந்த ஜெபத்தை யாராவது பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அவளுடைய வாழ்விலும் தேவ பிரசன்னம் என்றைக்கும் விலகாத உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் ஆண்டவரே. எஸ் ஃபாதர். Yes, Father. Hallelujah. Jesus, thank you. Thank you, Lord. Hallelujah. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. Yes, Father. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே, அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம்,
என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. எஸ் ஃபாதர், ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களை அழைத்த நாட்களில் ஆண்டவரை நாங்கள் நினைத்து பார்க்கிற ஒன்று இல்லாமல் உங்கள் வார்த்தையை மாத்திரம் நம்பி வந்தோம். எங்கள் முற்பிதாவான ஆபிரகாமை போல நீ புறப்பட்டு போ என்று சொன்ன போது ஆண்டவரே, எதையும் பார்க்காமல் உம்முடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டது போல எத்தனையோ தேவ ஜனங்கள் எங்கள் தேசத்தில், எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புறப்பட்டு வந்தார்களே ஆண்டவரே, அதை நினைவு கூறுகிறோம். எங்கள் மேல் உள்ள அழைப்பின் நாளில் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எஸ் ஃபாதர், அழைத்த நாள் முதல் நீர் நடத்துகிறவர். ஒரு மோசே கொலைகாரன் என்ற பட்டத்தோடு தேசத்தை விட்டு ஓடி மறைந்து சென்றான். எஸ், ஆனால் அந்த கொலைகாரனாகிய மோசேயை ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவருடைய பிரசனம் சந்தித்தது. அதன் பின்பாக அவன் தலைவனாக மாற்றப்படுகிறான். எஸ் லார்ட், இந்த நாளிலும் கூட எங்கள் மேல் இருக்கிறதான அறிக்கைகள், எங்கள் மேல் இருக்கிறதான அடையாளங்கள் எஸ் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. காரணம், எங்களை மூடுவது, எங்கள் அடையாளங்களை மூடுவது உங்க பிரசன்னமாய் இருக்கிறது. எஸ் ஃபாதர், ஹல்லேலூயா. திரும்ப சொல்றீங்க, அவங்க மாத்திரம் என்னோடு கூட பாடுங்க பார்க்கலாம். அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து குணமாக்கும் மருத்துவம் இன்று ஒரு விஷயம் சொல்லலாமா? எங்களை அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து குணமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. எஸ் ஃபாதர், ஓ ஜீசஸ், எங்களை விட்டு விலகாத வாக்குத்தத்தமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு உங்க பிரசனம்தான் எனது தகுதி. 2 கொரிந்தியர் ஒரு வசனம் அழகா இருக்கிறது. எங்களால் ஏதாகிலும் செய்யப்படுவோம் என்று நாங்கள் நம்புவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா எங்களுக்கு அந்த தகுதியே இல்லை. எங்களால் செய்ய முடியும் என்பதற்கான தகுதி எங்களிடம் இல்லை. ஆனால் எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எஸ் ஃபாதர், எங்களை தகுதிப்படுத்துகிறவரும் அவரே, எங்கள் தகுதியும் அவரே. அவர் மேல் மாத்திரம் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைக்கிறோம். எஸ் எஸ் ஃபாதர், எங்களை அழைத்த தேவன் முடிவு பரியந்தம் எங்களை நடத்த நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல் மாத்திரம் நம்மளுடைய கண்களை பதிய வைத்தால் எஸ், அது மட்டும் போதும் நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளதிலே உயர்வான ஒரு சத்தியம் அப்படின்னா அவர் நல்லவர் என்பது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. பல சூழ்நிலை வரும்போது பலருடைய கேள்வியை, கடவுள் ஒருத்தர் இருக்காரா அப்படின்ற கூட கேள்விகள் அநேகர் கேட்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சூழல் மத்தியில் நீங்களும் நானும் சொல்ல முடியும், அவர் எங்களுக்கு நல்லவராக இருந்தார். இதுவரை என்னை நடத்தினார், இனிமேலும் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லுகிறது, கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய கவலை மேக்சிமம் எதற்காக இருக்கிறது என்றால் உடைக்காக, உணவுக்காக.
ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிற மெயின் காரியம், உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படாது இருங்கள். அப்படி ஏதாவது கவலை வருது அப்படின்னா வானத்து பறவையை நோக்கி பாருங்கள், கீழே வளர்ற செடியை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, கர்த்தர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை ஒருவேளை இல்லை, என் கை என்ன போஷிக்கும், என்னுடைய உழைப்பு என்ன போஷிக்கும், என்னுடைய பணம், நான் போட்டிருக்கிற பிளான்ஸ், என்னுடைய திட்டங்கள் என்ன போஷிக்கும் நம்புனீங்கன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் ஒரு சிலர் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு ஆதரவும் எந்த ஒரு அனுகூலமான வாசலும் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, கவலைப்படாதிருங்கள், அவர் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. எஸ், பைபிளில் பார்க்கும்போது எல்லாரையும் அவர் ஏதோ ஒரு பின்னடியத்தை வச்சு செலக்ட் பண்ணதே இல்லை, குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று அன்னாள் பாடுறாங்க. ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவர். நான் விசுவாசிக்கிறேன், என்ன ஆண்டவர் நீர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் இந்த வருஷம் உட்கார பண்ணுவீரப்பா. எஸ் ஆமேன். நான் நம்புகிறேன், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஒரு ஸ்திரீ கூட்டத்தில் போய் அநேகர் அவரை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் போய் என்ன பண்ணுறா, வஸ்திரத்தை தொடுறா. வஸ்திரத்தை தொட்டோன்னு அவர் சொல்கிறார், என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்ன தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. அநேகர் நெருக்கிறாங்க, அப்போல்லாம் வல்லமை புறப்பட்டு போகலை. அவளுடைய விசுவாசம், அவளுடைய இருதயம், நான் இவரை தொட்டா சுகமாகும், அதுதான் மேட்டர். அவருக்குள்ள வல்லமை இருக்கிறதுங்கிறத விட அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய விசுவாசம். ஆமேன். நான் கர்த்தரை நம்புகிறேன், எனக்கு ஆகும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் அவரை தொடுறேன், எனக்கு சுகம் கிடைக்கும். என்னென்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது வேதத்தில் எல்லாரும் வியந்து பார்க்குற காரியம் என்னென்னா, ஆவிக்குரிய வரங்கள் இல்லைன்னா அதுக்கு இங்கிலீஷில் கிஃப்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, அன்பளிப்பு. அது யாருக்கு கொடுப்போம்? ஒருத்தங்களுக்கு அறிமுகம் ஆகிறவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் நம்மளோட உரிமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். தகப்பனுடையது யாவும் எனக்கு முன்பாக திறந்திருக்கிறது, நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கூட சேர்ந்து அவங்களுக்குள்ளதான் இந்த நிச்சயம் இருக்கும், அவர் நல்லவர், என் வாழ்வில் அவர் மாறுவதே இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போதும் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவருக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாவதில்லை. மனிதன் மாறுவது போல அவர் மாறுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எங்கள் பிதா, எங்கள் தெய்வம், அவர் இன்றைக்கொன்று சொல்லி நாளைக்கொன்று மாற்றுகிறவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை மேல நம்முடைய நம்பிக்கை வைப்போமா? ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர். ஓ, நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. சொல்லலாமா சேர்ந்து? நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லலாமா? நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றதும் உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், சென்றது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். அவர் எனக்காய் சிலுவையில் மரித்தார், அதுதான் என்னுடைய விசுவாசம். எனக்காக சாத்தானை ஜெயித்தார், எனக்காக ரட்சிப்பை கொடுத்தார், அது உண்மையிலும் உண்மை என்று சொல்லுகிறவங்க சேர்ந்து பாடுவோமா?
ஓ ஜீசஸ், எனக்காக சிலுவையில் மரித்தது உண்மை, காலாலை சாத்தானை மிதித்தது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. ஓ ஜீசஸ், எனக்காக சிலுவையில் மரித்தது உண்மை, காலாலை சாத்தானை மிதித்தது உண்மை, இரத்தத்தால் என்னை மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. உண்மைதானே, 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 உண்மைதானே. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை. கல்லறை திறந்தது உண்மைதான், உயிரோடு எழுந்தது உண்மைதான், பரலோகம் சென்றது உண்மைதான், மீண்டும் வருவது உண்மைதான். எனக்காக சிலுவையில் மரித்தது உண்மை, காலாலை சாத்தானை மிதித்தது உண்மை, இரத்தத்தால் என்னையும் மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு சொல்லலாமா? எனக்காக சிலுவையில் மரித்தது உண்மை, காலாலை சாத்தானை மிதித்தது உண்மை, இரத்தத்தால் என்னையும் மீட்டது உண்மை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்தது உண்மை. உண்மைதானே, 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 இது உண்மைதானே. நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதில் மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, இதில் மாற்றம் இல்லை. ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர் நீரே, மாம்சத்தில் உலகில் வந்தவர் நீரே, தேசங்கள் தேடிடும் பிரபலமும் நீரே, ராஜாக்கள் நடுங்கிடும் ராஜனும் நீரே. ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர் நீரே, மாம்சத்தில் உலகில் வந்தவர் நீரே, தேசங்கள் தேடிடும் பிரபலமும் நீரே, ராஜாக்கள் நடுங்கிடும் ராஜனும் நீரே. ஈடற்றவரே, இணையற்றவரே, ஈடற்றவரே, இணையற்றவரே. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகமில்லை, பெரியவர் என்பதில் மாற்றமே இல்லை, உயர்ந்தவர் என்பதிலும் மாற்றம் இல்லை. ஓ எஸ் ராஜா, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, ஓ மாற்றம் இல்லை. எஸ் ஃபாதர், எஸ் மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. எஸ் ஃபாதர் காட், மாற்றமே இல்லை. ஓ அநேக நேரங்களில் இந்த வசனத்தை தவறாய் சிலர் புரிந்து கொள்றாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இளைப்பாறுதல் என்பது இந்த பூமியை விட்டு கிளம்புறதான் இளைப்பாறுதல் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. சில மதங்கள் அப்படியும் போதிக்கிறது, இந்த உடலை விட்டு ஆவி பிரியறது தான் ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. ஆனால் ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர், மாம்சத்தில் உலகில் வந்தவர் என்று பாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜாவை உலகங்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டியும் அவருடைய புத்திரர்கள் வெளிப்பட ஏகமாய் தவித்து கற்ப வேதனைப்படுகிறது. எத்தனை பேர் என்று அவருடைய சாயல்ல வெளிப்பட ஆர்வமா இருக்கிறீங்க? ஆதாம் இழந்து போன சாயல், எஸ் குமாரன் புதுப்பித்து கொடுத்த சாயல். ஹல்லேலூயா. எஸ், தோட்டத்துல ஒருவன் இழந்து போனான், எனக்காக தோட்டத்திலேயே அவருடைய வேர்வை இரத்தமாக சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறதுனா, சிலுவை வரைக்கும் அவர் வெயிட் பண்ண விரும்பல. அந்த வசனம் சொல்லுது, அவர் தவிக்கிறார், இந்த வேதனை என்னால் தாங்க முடியாது அப்படின்னு அவர் தவிக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய உள்ளம் நமக்காக ஏங்குகிறது. ஹல்லேலூயா. உள்ளதிலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லவ் என்னன்னா ஜீவனை கொடுக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதை கூட அவர் நமக்காக செய்தார். ஹல்லேலூயா. எஸ், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அவர் நிரூபிக்கிறதற்கு. ஓ ஜீசஸ், அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அல்ல, செய்து முடித்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, அந்த இளைப்பாறுதல்
அந்த ஒரு பீஸ், அந்த ஒரு ரெஸ்ட், அந்த ஒரு சமாதானத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாய் நீங்க இருக்கிறீங்க. எஸ் எஸ் ஃபாதர், எங்களுடைய எல்லா திட்டங்களையும் உங்க முன்னாடி இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். அவரை பார்த்து பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அவரை பார்த்து அவர் ஏங்குறாரு, என்னிடத்துல என் மகன் பேசணும், என் மகள் பேசணும். மற்ற எல்லாவற்றையும் அவர் தருவது அவருக்கு லேசான காரியம். நம்ம என்ன பண்றோம்னா, அவருக்கு எது லேசான காரியமோ அதுதான் கஷ்டமான காரியம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறோம். ஜீசஸ் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறது அவருக்கு லேசான காரியம். எஸ் எஸ் ஃபாதர், என் நோய்கள் உமக்கு லேசான காரியம். அவரிடத்துல நீங்க பேசுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா தோன்றுகிறதோ அதெல்லாவற்றையும் பார்த்து நீங்க பேசுங்க. இதெல்லாம் ஆண்டவர் உமக்கு லேசான காரியம். எஸ் ஃபாதர். ஜீசஸ். ஓ என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? நான் கிரகிக்க முடியா காரியம் செய்வார் சர்வஞானி, அவரை நான் ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். ஓ ஆரம்பத்தில் சொன்னது போல ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். அவருடைய பிரசன்னம் என்பதற்கு சிம்பிள் டெஃபினிஷன், அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். தேவன் நம்மளோடு வாசம் செய்கிறவர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. ஓ என்னோடு கூட இருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும், தாவி சொல்றாரு, பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. இந்த ஒரு கான்சியஸ்னஸ், இந்த ஒரு நினைவு எப்போது நமக்கு இருந்ததுன்னா போதும். யார் விட்டு சென்றா என்ன, யார் என்ன ஏமாத்தினா என்ன, கர்த்தாவே அந்த திட்டங்கள் அதெல்லாம் எதற்கு நடந்தது என்பதனுடைய பதில்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை குறித்து நம்ம அந்த ஒரு வழியில், அந்த ஒரு வேதனையிலே சிக்கி கொண்டு இருக்கிற மாட்டேன். இவங்க என்ன ஐயோ வேதனைப்படுத்திட்டாங்க, இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. நோ, என்னுடைய சிந்தனை ஃபுல்லாக எது நிறைஞ்சிருக்குன்னா, அப்பா நிறைஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்கிற சத்தியம் நிறைஞ்சிருக்கிறது. அவர் நல்லவர் 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 என்று என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் பாடும். ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், எஸ் ஜீசஸ். அந்த ஒரு நிலையிலிருந்து என்னால் பாட முடியும், அவரை துதிக்க முடியும். ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் அவர் எஜமானர், அவர் காரணர், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய காரியத்தை அவர் எப்படி கண்டுகொள்ளாம இருக்க முடியும்? ஹல்லேலூயா. பாடுவோமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த துதி முடிந்து போவதற்குள்ள உங்க ஆத்மாவில் இருந்து, உங்க இருதயத்துல இருந்து எஸ் உள்ள போற பல இன்ஃபர்மேஷன்கள், பல நிஜங்கள் என்று நீங்கள் நம்புவது எல்லாமே சூழ்நிலைகளாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரு நிஜம் இருக்கிறது.
சர்வ உலகத்தையும் படைத்தவர் எனக்குள்ளாக இருக்கிறார். சகல வல்லமையும் சகல அதிகாரத்தையும் எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எனக்குள்ளிருந்து அவர் செயல்படுகிறார். எனக்குள்ளிருந்து அவர் செயலாற்றுகிறார். வெளியே நடக்கிற எதையும் நீங்கள் பார்க்காதீங்க. உங்களையும் தேவனையும் மட்டும் வைங்க. நடுவில் யாரும் தேவையில்லை. ஜஸ்ட் அவர் இடத்துல நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அவர் இடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகாக பாடுறாங்க, எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரை நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் போதித்து நடத்துகிற நல்ல ஆவியானவராக இருக்கிறார். எஸ் ஃபாதர். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் அல்லப்பா, உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். நீங்கள் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இது பார்த்து கொண்டு இருக்கிற, இது கவனித்து கொண்டு இருக்கிற இந்த சத்தம் எங்கெல்லாம் துணிக்கிறதோ எல்லா இடத்திலும் ஆண்டவர் உங்கள் பிரசனம் இருப்பதை தேவ ஜனங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். எங்களுடைய எண்ணங்கள் அல்லப்பா, எங்களுடைய நினைவுகளுக்கும் அப்பாற்பட்டவராக நீங்கள் கிரியை செய்யுங்க. உங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எதிராய் வருகிற எல்லா யோசனைகள் சிந்தனைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். சகலவற்றையும் பாதத்தின் கீழ்ப்படுத்தியவருடைய அதிகாரத்தினால நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். எதுவும் என்னை மேற்கொள்வதில்லை. உங்கள் பிரசனம் என்னை ஆண்டவரை இன்னும் எடுத்துக்கொண்டு செல்லட்டும். ஆழத்துக்கு நேராக எங்களை வழி நடத்தட்டும். நீங்கள் வழி நடத்துங்க. எங்கள் சுயமாக நாங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு ஆவினால் நாங்கள் ஆண்டவரை மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவினால் வழி நடத்தப்படுகிறவர்களாக ஜீவனில் வாழ்கிற, ஆவினால் வழி நடத்தப்படுகிற அந்த வாழ்வு ஜீவன். எஸ் பிதாவை அறிவது நித்திய ஜீவன். அந்த ஜீவனுக்கு நேராக எங்கள் ஃபோக்கஸ் நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா ஜனங்கள் மேலும் ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். சகலவற்றையும் ஆண்டவரை குறித்து வருகிறதான யோசனைகளிலிருந்து ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்ற வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் ஆழமாய் நான் பதியப்படுகிறேனப்பா. நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 3 மாதங்களும் அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்த மேலான கிருபைகளை நினைத்தும், அதை போன்று இந்த மாதமும் ஆண்டவருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் இந்த ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொண்டு அவன் பாடி ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்ததற்காகவும் இந்த மாதத்தினுடைய இந்த ராப்பகல் ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறபடியினால் நாம் ஆராதிக்கின்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதை போன்று இந்த நாளிலும் பாடல் ஆராதனை நடத்தின அன்பான கிருபா சௌர்களுக்காக, அதை போன்று தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு தந்து நமக்கு ஜெபிக்க இருக்கின்ற அன்பான சகோதரர் ஆகஸ்டின் அவர்களுக்காக, இதை போன்று நமக்கு இந்த மீடியா காரியங்களை சரிப்படுத்தி தருகின்ற ஆயத்தம் பண்ணி கொடுத்து உதவுகின்ற அன்பான சகோதரர் அஜித் அவர்களுக்காக, இன்னும் இந்த ராப்பகல் ஜெபத்திற்காக ஜெபிக்கின்ற, அவன் கொடுக்கின்ற, அவன் உழைக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய திறப்பின் சிறை ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். மாதம் கூட ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக இந்த நாளில் பாடல் ஆராதனை நேரத்தில் இதனுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாய் அவன் மாறினது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. நன்றி. இந்த நாளிலும் ஆமென். பலவிதமான பகல் முழுவதும் அந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றபடியினால் உலக வேலை காரியங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் ஆமென் தியாகம் பண்ணி இந்த நாளிலும் இரவிலே அந்த பலவானுடைய ஆமென் தந்திரமான செயல்கள் வேத பண்டிதர்களினுடைய கருத்தின்படி இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளிலே ஆமென் உருவாகின்ற நடமாடுகின்ற கொள்ளை நோய்கள், இவைகளிலிருந்து தப்புவிப்பதற்காக தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த ராப்பகல் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக கர்த்தர் நடத்தி கொடுத்து வருகிறார். ஆமென். ஆகினாலே கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா மாதமும் ஒவ்வொரு ஆமென் சற்று நேரம் பாடி ஆராதிக்கவும், அதை தொடர்ந்து சில ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கவும், அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் கிருபை தந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு எதிராக வருகின்ற அத்தனை தடைகளையும் சத்துருவானவன் கொண்டு வருகின்ற
அத்தனை தடைகளையும் ஆண்டவர் உடை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அதற்காக நாம் கர்த்தரை துதித்து நன்றி செலுத்துகின்றவர்களாய் காணப்படுவோம். இந்த நாளிலும் கூட பலவிதமான அலுவல்கள் மத்தியிலும் நீங்கள் இந்த இரவிலே விழித்திருந்து ஜெபிக்கின்றபடியினாலே சங்கீதம் 91 நாம் பார்க்கும் பொழுது இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள். ஆகையினாலே தான் எல்லா மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு நாம் ஆரம்பித்து 1 மணிக்கு நாம் அந்த முடித்து விடுகிறோம். 2 மணி நேரம், அந்த 11 மணியிலிருந்து 12 மணி நேரம், அந்த 1 மணி நேரமாகலும் அந்த பலவானை கட்டி ஜெபிக்கிற ஒரு பயங்கரங்கள். ஆமென். பிசாசுகள், சாத்தானுடைய சீடர்கள் என்று அறியப்படுகிற பிசாசுகள், அசுத்த ஆவிகள், ஆமென், ஊழியங்களுக்கு எதிராக, ஊழியர்களுக்கு எதிராக, ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்கு எதிராக, விசுவாசிகளின் குடும்பங்களுக்கு எதிராக, அதை போன்று நம்முடைய பொருளாதார செழிப்புகளுக்கு எதிராக, நம்முடைய சரீர ஆரோக்கியங்களுக்கு எதிராக, ஆமென், இன்னும் ஜனங்கள் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எதிராக, ஆமென், இவ்வளவோ பயங்கரமான காரியங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றான். ஆமென். தீ விபத்துகள், வாகன விபத்துகள், ஏராளமான. ஆகையினாலே தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு பகல். அடுத்து நம்ம அதனுடைய அடுத்த பக்கத்தில் நான் பார்க்கும் பொழுது, ஆமென், அதனுடைய பயங்கரங்கள் என்று சொல்லி நம்ம அந்த பயங்கரங்களுக்கு தேவன் நம்ம என்ன செய்கின்றவராக இருக்கின்றாராம், தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளிலே ஆண்டுடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டுடைய வருகை மட்டும் இந்த ஜெபம் நடைபெறுவதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் கலந்து கொண்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரவிலே, ஆமென், இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளிலே நடமாடுகின்ற கொள்ளை நோய்களுக்கும், அதனுடைய 5வது வசனத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் அதை போன்ற 6வது வசனம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆகையினாலே இந்த இரவு பகல் ஜெபம், இந்த ராப்பகல் ஜெபமானது மிகுந்த வலிமை உள்ளது. காரணம் என்னவென்றால், பகலெல்லாம் நீங்கள் வேலை செய்து இரவில் நித்திரை செய்ய வேண்டிய நேரத்தில், நன்றாக தூங்கி ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில், அந்த ரெஸ்ட்டு அந்த டைமில் நீங்கள் நாளில் அதை விலைக்கிரயம் பண்ணி, ஆமென், நீங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் விலைக்கிரயம் பண்ணி இதில் பங்கு பெற்று ஜெபிக்கிறபடியினால், கர்த்தரை ஆராதிக்கிறபடியினால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆமென், கேட்கின்றபடியினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இதனுடைய பலனை நீங்கள் காணாமல் போகிறதே இல்லை. பாருங்கள், அதே அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னால் யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கின்றாராம்? கீழே வசனங்களிலே சொல்லுகிறார், நீடிய ஆயுளை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார், பசுமையும் புஷ்டியுமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறுஉத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை நான் விடுவிப்பேன். எப்பொழுது? இந்த இரவு பகல் ஜெபத்திற்கு. எல்லாம் இந்த சங்கீதம் 91 தான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த இரவு பகல் ஜெபம், ஆமென், தேங்க்யூ, நன்றி. நாளை அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் தான் அந்த இரவு பகல் ஜெபம். ஆகையினாலே தான் அந்த ஜெபத்திற்கு நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறோம். ஜெபங்களிலே பங்கு பெறுகிறவர்கள், ஆமென், ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு விசேஷமான கிருபை வரங்களை கொடுத்து அக்கினி அபிஷேக வல்லமையினால் நிறைத்து பாவங்களுக்கு அவன் இதெல்லாம் நீங்களாக்கி பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். சத்ருவனுடைய திட்டங்களுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். பாருங்கள், சிங்கத்தின் மேலும் என் பாம்பின் மேலே நடந்து பால சிங்கத்தை மிதித்து போடுவாய். அந்த அதிகாரம், எதிரியை மிதிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் இந்த ஜெப நேரங்களில் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். ஆகையினாலே தான் கீழே அதனால் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால், கர்த்தரிடத்திலே யார் வாஞ்சையாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். தாவீது கர்த்தரிடத்திலே வாஞ்சையாயிருந்தார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்டார். ஆகையினாலே தான் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாளில் கூட நாம் எப்பொழுதும் ஒரு கர்த்தருடைய ஏனோ நம்முடைய ஊழியம் என்பதும் அல்லது நம்முடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் விசுவாச வாழ்க்கை என்பதும் ஒரு ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கவே கூடாது என்று இந்த வசனம் சொல்கிறது. நாம் கர்த்தரிடத்திலே மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போன்று கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள்,
ஆண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். அப்படி ஆகையினாலே தான் அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. நான் அவர்களை இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிக்க வேண்டுமானால் அவர்களினிடத்தில் என்ன எப்படி இருக்க வேண்டும்? வாஞ்சையாக இருக்க வேண்டும். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், நீடிய ஆயுளை கொடுப்பேன், தூதர்களை அனுப்பி பாதுகாப்பேன், சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் என்ன செய்வேன்? எதிர்த்து வருகின்ற பிரச்சனைகளை சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் மிதித்து, அந்த அளவுக்கு ஒரு பலன் தேவன் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆகையினாலே தான் அநேக சத்துரு போராட்டம் உள்ளவர்கள் ஊழியர்கள் கூட மற்ற அந்த விசுவாசிகளுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் இந்த சங்கீதம் 91 வாசித்து ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக அந்த அதிகாரம் அவ்வளவு ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்பு வைக்கின்றவராக இருக்கின்றார். தேங்காய் நன்றி காத்த தொடர்ந்து. ஆகினாலே நீங்கள் முக்கியமாக இந்த ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட போகிறீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அந்த நாளில் கூட தொடர்ந்து நாம் ஒரு 3-4 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக கொள்ளை நோய்களை, நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் கொள்ளை நோய்களை குறைத்து கொண்டு வருகிறார். நம்முடைய இந்தியா மற்றும் உலக நாடுகளிலே கொள்ளை நோய்கள் குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்கள் என்பது இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. கொள்ளை நோய்கள் அதிகப்படும் பொழுது நம்ம ஜெபிக்க அவைகள் குறைந்து போகும் ஒன்று. இன்னொன்று, கொள்ளை நோய்கள் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் கொள்ளை நோய் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கொள்ளை நோய் வந்து மரித்தாலும் அவன் பரலோகத்துக்கு வந்து விடுவான். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் நரகத்துக்காக தான் போவான். அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலுக்கு தான் போவான். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத மனிதர்கள் அப்படித்தான் அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே பங்கடைவார்கள். ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் அதிகமாக ரட்சிக்கப்படாத மக்களுக்காக அதிகமான விலைக்கிரயம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்களுக்காக நம்ம தியாகம் பண்ணி இரவு பகலாக மட்டுமல்ல, உபவாசம் பண்ணி இன்னும் இரவெல்லாம் விழித்திருந்து பல விதங்களில் ஆராதனை நேரங்களிலும் மற்ற சபை ஆராதனை நேரங்களிலும் ரட்சிக்கப்படாத மக்களுடைய ரட்சிப்பிற்காக ஒரு ஜெப குறிப்பை எல்லா வாரங்களிலும் வைக்கிறது நல்லது. தேங்க்யூ. அது நிமித்தம் கர்த்தர் ரட்சிக்கப்படாத மக்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். தேங்க்யூ, நன்றி. ஆகையினால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னும் 2 காரியத்துக்காக நான் சொல்லி கடைசியாக நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். 2 காரியம் உண்டு. தேர்வு எழுதி வெற்றிக்காக காத்திருக்கின்ற மாணவிகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். 10th 12th சேர்ந்த நாட்களில் கடந்த நாட்களில் அதற்காக ஏராளமான ஜெபங்கள் நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். நாளில் கூட மிகப்பெரிய வெற்றியை கண்டு அன்பு பிள்ளைகள் அவனுக்கு அந்த மிக மெரிட்டிலேயே படிப்பதற்கான வழிகள் அதிகமாக கிடைக்கிற அளவுக்கு மதிப்பெண்களை கர்த்தர் கொடுத்து வழி நடத்தும்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். அதை போல குறிப்பாக நம்ம இந்த மாதத்தில் 16ஆம் தேதி அன்று தினத்தந்தி நாகர்கோவில் எடிசனில் வந்து ஒரு செய்தியை பார்த்தவுடன் அந்த மாணவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப விண்ணப்பத்தை கர்த்தர் உணர்த்தினபடியினால் நம்முடைய அண்டைய மாவட்டமாகிய பாளையங்கோட்டையில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பயங்கரமான காரியம் பாருங்கள். 8வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் ஒரு சக மாணவனை ஒரு அரிவாளை கொண்டு வந்து வெட்டுகிறான். தடுக்க முண்ட ஆசிரியருக்கும் வெட்டு விழுகிறது. பாருங்கள், பாளையங்கோட்டை தனியார் பள்ளியில் பயங்கரம். வகுப்பறையில் 8ஆம் வகுப்பு மாணவனை அரிவாளால் வெட்டிய சக மாணவன் தடுக்க முயன்ற ஆசிரியைக்கும் வெட்டு என்று சொல்லி பத்திரிகையிலே போடப்பட்டிருக்கு. பாருங்கள், இவைகளெல்லாம் ஒரு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் பொழுதே அறிவால் என்ன செய்கிறாராம்? கையில் எடுத்து செயல்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள். இவைகளிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவதற்காக தான் இந்த ஜெபங்கள். நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக, நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்காக. பாருங்கள், ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு என்ன சொன்னார்? 10 கட்டளைகளிலே ஒன்று, கொலை செய்யாதிருப்பாயாக. இன்னொன்று, இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களில் அநேக நேரங்களில் அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? உலக பிரகாரமான அந்த என்ன பட்டயம் என்பது அறிவாள். இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யுங்கள்? கீழே போட்டு அவைகளை பயன்படுத்தாதிருங்கள்.
ஆமன். பட்டயம் என்பது பரிசுத்த வேதாகமம். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தால் அதை வாசித்து அதன்படி செயல்படுத்துகிறவர்கள் திடீரென்று பட்டயத்தை தூக்க முடிவதில்லை. ஆகினாலே தான் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். வாசிக்கும் பொழுது இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களில் ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுத்து கடந்து சென்று விட்டார். அது மட்டுமல்ல, ஞானிகளிலும் ஞானியாகிய சாலமன் நீதிமொழிகளில் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்றும் எழுதி வைத்து கடந்து சென்றிருக்கின்றார்கள். ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் எந்த ஒரு பள்ளிக்கூடங்களில் நடக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு ஜெப குறிப்பாக இந்த போதை பொருட்கள் கடத்துகின்ற நபர்கள் எல்லாம் என்ன செய்யும், ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். இந்த மாதம் 15ஆம் தேதி பாகிஸ்தானிலிருந்து குஜராத் வழியாக தமிழ்நாட்டுக்கு கடத்தி வர இருந்த 1800 கோடி போதைப் பொருள் சிக்கியது. கடலுக்குள் வீசப்பட்டதை அதிகாரிகள் மீட்டனர். பாருங்க, அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய இந்த போதையை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் அதற்கு பின்பு அவர்களுடைய மனநிலை முழுவதும் மாறிவிடும். என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். ஆகினாலே தான் இந்த போதை பொருட்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். போதை பொருட்கள் ஆபத்துகளைத்தான் கொண்டு வர ஆரம்பித்து விடும், உயிரிழப்புகளை கொண்டு வர ஆரம்பித்து விடும். ஆகையினாலே நாளில் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், இது ரட்சிக்கப்பட வேண்டும், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த 2 காரியத்திற்காக இந்த நாள் தொடர்ந்து நம்முடைய திறப்பின் சேனை ஊழியங்களுக்காகவும் அதை போன்று எல்லா மாதம் முதல் சனிக்கிழமையும் கூட நம்முடைய திறப்பின் சேனை உபவாச ஜெபம் கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் அற்புதகரமாக ஆச்சரியகரமாக நடத்தி தந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே இந்த உபவாச ஜெபத்திற்காகவும் நாம் விசேஷமாக ஜெபிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அதை போன்று தொடர்ந்து நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிற மனிதர் உங்களுக்காக ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிப்பார்கள். ஆகையினாலே இந்த காரியங்களை மனதில் வைத்து கொண்டு இப்பொழுது எல்லோரும் நாம் என்ன செய்ய போகின்றோம், ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று, ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம், இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போன்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு கதறலின் அனுபவம் காணப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆகையினால் தான் சங்கீதம் 91 அவர் சொல்லுவார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால். ஆகையினால் தான் கர்த்தர் சொன்னார், சுவிசேஷ புத்தகங்கள் எழுதி வைத்து விட்டு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். இது யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் தாகத்தோடு இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டு நானும் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக, ஒரு ஜெப வீரனாக, ஒரு ஜெப வீராங்கனையா என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஜெபம்தான் எல்லாவற்றிற்கும் ஜெயமாக இருக்கிறதப்பா. ஜெபம்தான் ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது, ஒரு அடித்தளமாக இருக்கிறது அல்லவா. நாளில் ஒரு விசை மன இறங்குவீராக, ஒரு விசை மன இறங்குவீராக, ஒரு விசை மன இறங்குவீராகப்பா, ஒரு விசை மன இறங்கி ஆண்டவரே ஒரு அற்புத நீர் செய்தருளுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீர் மகிமைப்பட்டருளுவீராக. ஒரு விசை மன இறங்குவீராக ஆண்டவரே, ஒரு விசை இரக்கமுள்ள தகப்பனே, ஒரு விசை மன இறங்குங்கப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நன்றியப்பா, அந்த ராப்பகல் ஜெபத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. நீர் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த ராப்பகல் ஜெபத்தில் ஆண்டவரே நான் பாடி ஆராதிப்பதற்கென்று கிருபை தந்தீர, அதற்காய் கோடி நன்றிகளப்பா. பாடல் ஆராதனை நடத்தின அன்பு சகோதரை ஆண்டவரே இன்னும் நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அதை போன்ற ஜெப நேரங்கள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த நாளிலே வாஞ்சையோடு பகல்
மக்கள் எல்லாம் வேலை செய்து இரவில் நித்திரை பண்ண வேண்டிய, ஓய்வெடுக்க வேண்டிய, தூங்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவரே அந்த தூக்கத்தை எல்லாம் வெறுத்து விலைக்கிரயம் பண்ணி ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களே, பலனை கொடுங்கப்பா. உயர்ந்த அடைக்கலத்திலே நீ யோசேப்பை ஆண்டவர் எகிப்திலே உயர்த்தி பஞ்ச காலத்திலே நாட்டு மக்களுக்கும் ஆண்டவரை குடும்பத்திற்கு உணவு கொடுக்கும்படி மாற்றினீர் அல்லவா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக மாற்றினீர் அல்லவா. ஆண்டவரே, ஒரு மொர்தெகாயை, அரண்மனை வாசல்லே கிடந்த மொர்தெகாயை அரண்மனையிலே உயர் அதிகாரத்திலே கொண்டு வந்தீர் அல்லவா. எஸ்தர் ராணி போன்ற எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் ஒரு விசை மன இறங்குவீராக, ஒரு விசை மன இறங்குவீராக. ஜபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி நீர் மாற்ற போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு ஜெப வீராண்டவரே, ஒரு ஜெபத்தினுடைய ஒரு வல்லமை தரோபாண்டி ஆண்டவரே. ரேகே நாமரஹந்தரா தேவ பாமே நன்றி ஆவியானவரே. நன்றி உடைய பிரசாந்த, நன்றியப்பா. நன்றி உடைய வல்லமைகளுக்காக நன்றியப்பா. ஆமென் ஆண்டவரே. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுதலையாக்கப்படுகிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. வியாதிகள் சுகமாகிறதை பார்க்கிறேன் அப்பா ஆண்டவரே. சத்துரு போராட்டங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்த போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க இந்த நாளிலும் ஆண்டவரே. நன்றியப்பா. கொள்ளை நோய்களை நீர் குறைத்து கொண்டு வருகிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவரே என்னென்ன வியாதிகளோடு மக்கள் இருந்தாரோ வியாதிகளோடு இருக்கிற எல்லாருக்கும் சுகங்களை கொடுத்து பலன்களை கொடுத்தப்பா, ஆரோக்கியத்தால் நிரப்பி நீரை கரம் பிடித்து வழி நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். நீடிய ஆயுளை ஆண்டவர் அநேகருக்கு தரப்போகிறார். உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகிறார். இரவில் உண்டாகிற பயங்கரங்கள், இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்கள், உருவாகுகிற ஆண்டவர் நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊழியங்களையும் அத்தனை மக்களையும் பாதுகாத்து வழிநடத்த போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ. நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நாளில் தொடர்ந்து இன்னும் ரெண்டு காரியத்திற்காக வேகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் சொன்னது போனதுமா தேர்வு எழுதி வெற்றிக்காய் காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 10th 11th 12th போன்ற இந்த மாணவ மாணவிகளுக்காக தேர்வு எழுதி வெற்றிக்காய் காத்திருக்கின்ற மற்ற எல்லா வகுப்பு பிள்ளைகளுக்காக ஒருவிடம் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஒரு வெற்றிக்கு அடையாளமாக, ஜெயங்கொடுக்கிற தெய்வத்திற்கு அடையாளமாக, வெற்றிக்கு அடையாளமாக யெகோவா நீசி என்றாலே வெற்றி என்று அர்த்தம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே நன்றியப்பா. ஆண்டவரே பவுல் நடல ஆண்டவரே, அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனால் வாய்க்க பண்ணுவது நீங்கள் தானே அப்பா. நீங்கள் வாய்க்க பண்ணி ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்துள்ள போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தேர்வு எழுதினதில் ரட்சிக்கப்படாத எல்லா மக்களையும் ரட்சித்து உடைய பிள்ளைகளாக மாற்றுங்க. நீங்கள் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. கர்த்தனுடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அதை போன்றும் இந்த மாதம் 16ஆம் தேதி அன்று நம்முடைய அண்டைய மாவட்டமாகிய நெல்லையில் ஏற்பட்ட அந்த காரியங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 8வது வகுப்பு ஒரு மாணவன் ஒரு சக மாணவனை அறிவாளால் வெட்டிய போது ஆசிரியர் தடுத்த பொழுது இந்த ஆசிரியைக்கும் கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் ஒரு அறிவாளை கரத்தில் எடுக்கும் அளவுக்கு இன்றைக்கு சிறுவர்கள் மேல் இந்த என சத்துருவானவன் அவர்களுக்குள்ளே புகுந்து அவன் கொலை வெறி ஆவியை போன்று செயல்படுகிறது நம்ம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் இனி 10 கட்டளைகளிலே ஒன்று, கொலை செய்யாதிருப்பாயாக. கட்டளைகள் அவன் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கட்டளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த பள்ளிகளுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த கட்டளைகளை வாசிக்கும் பொழுது மாணவ மாணவிகள் ஆண்டவரே இந்த 10 கட்டளைகளில் ஒவ்வொன்றும் உயிருள்ளதாக மோசையின்
நிமித்தமாக தேவன் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்லவா. நாளிலே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென் என்று நிறைவேற, அதே போல இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களில் அநேக இடங்களிலே பட்டயத்தை கீழே போட சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகத்திலே நமக்கு தேவன் கொடுத்த பட்டயம் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் எல்லாருடைய கரங்களிலும் கிடைத்து எல்லாரும் வாசித்து பட்டயத்தை கரத்தில் எடுக்காமலும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வருமளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து வழிநடத்தும்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று இந்த நாளிலும் இந்த போதை பொருட்களுக்கு அடிமையாத இந்த காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். பாகிஸ்தான் நாட்டிலிருந்து குஜராத் வழியாக தமிழ்நாட்டுக்கு 1800 கோடி போதை பொருள் அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. இந்த நாளில் கூட இந்த போதை பொருட்களை கடத்துகிறவர்கள், இதை பயன்படுத்துகிறவர்கள், இதன் பின்னணியத்தில் யார் இப்படி செயல்பட்டாலும் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த சிலுவையின் தரிசனத்தை பார்த்தாலே அவர்கள் ஒரு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வார்கள். எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. இதனுடைய பின்னணியத்திலிருந்து செயல்படுகிற அந்த பிசாசனுடைய கிரியைகள், அசுத்த ஆவிகளின் கிரியைகள், சத்துருக்களின் கிரியைகள் முழுவதும் செயலிழந்து தகப்பனே இந்த போதை பொருட்களை ஆண்டவரை பயன்படுத்துகிற ஆண்டவரை யாராய் இருந்தாலும் அவர்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்களாக்கி நீரே பாதுகாத்து வழிநடத்துவீராக. நீதிமொழிகளில் சாலமோனை கொண்டு நீர் எழுதியிருக்கிறீர் ஆண்டவரை. அப்போ மதுபானத்தை அருந்துகிறவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் என்று நீதிமொழிகளில் நாங்கள் வாசிக்கிறோமே. நாளில் கூட ஆண்டவர் இந்த போதை பொருட்களை ஆண்டவரே செயலிழந்து போக பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்து அற்புதமான சாட்சிகளை எழுப்ப போகிறபடியினால் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று கடைசியாக திறப்பின் சினை ஊழியங்களுக்காக அதற்கு முன்பதாக இந்த நாளிலும் கூட கடந்து வந்திருக்கின்ற ஜபத்திலே பங்கு பெற்ற உங்களுக்கு கர்த்தர் சொல்கின்ற காரியம், கர்த்தரிடத்திலே நீங்கள் வாஞ்சையாக இருந்தபடியினால் பகலெல்லாம் வேலை செய்து இரவிலே விழித்திருந்து ஜெபிப்பதற்காக அர்ப்பணித்தபடியினாலே 2 மணி நேரத்தை இதற்காக ஒதுக்கினது நிமித்தமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகின்றார். அதற்காக தகப்பனே கோடி நன்றிகள் ஆண்டவரே. பாதை போன்று திறப்பு சேனை ஊழியங்களுக்காக ஆண்டவரே எல்லா மாதம் முதல் சனிக்கிழமை நடக்கின்ற உபவாச ஜெபம் நீர் அற்புதமாகவும் ஆச்சரியகரமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் இன்னுமுடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி அப்பா நீர் நிறைவேற்றி தர வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே மாம்ச பலத்திலோ சுய பலத்திலோ நாங்கள் ஊழியம் செய்து விடாதபடி உம்முடைய சித்தம், உம்முடைய பிரியம், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நீர் எங்களை மாற்ற வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அன்றையப்பா உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட்டவர்கள், உம்முடைய பிரியத்தின்படி செயல்பட்டவர்கள் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி செயல்பட்ட ஆண்டவரே நன்றியப்பா. ஆண்டவரே சாலமன், ஆண்டவரே தானியேல், ஆண்டவரே தாவீது போன்றவர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டதை போன்று என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றப் போகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. அதை போன்று இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த ஆண்டவரே தொடர்ந்து அப்பா அந்த ஊழியங்களுக்காக ஜெபித்த பிள்ளைகள், கொடுத்தவர்கள் அப்பா ஆண்டவரை உழைத்தவர்கள் எவ்வளவு விலைக்கரையம் பண்ணி இருக்கிறார்கள். என்னுடைய பலனை கொடுத்து வழிநடத்தி அற்புதமான சாட்சிகளாக நிறுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. அதை போன்ற இந்த நாளிலும் கூட தொடர்ந்து வருகிற ஆண்டுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போன்று மாற்றப்பட்டு கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற அத்தனை ஆண்டவரே என்ன நீருடைய பிள்ளைகளோடு பேச சித்தம் கொள்ளுகிறீரோ வார்த்தைகள் ஆண்டவரே நீர் கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று கொடுத்து ஆண்டவரே, அன்பு ஊழியர் அகஸ்ட் மூலம் எங்களுக்காய் நீர் தந்து ஆண்டவரே நாங்கள் ஜெப நேரங்களிலே விடுதலையாக்கப்பட்டு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு அப்பா கடந்து செல்ல கிருபை தந்து வழி நடத்துங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய இந்த ஜெப நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி
தந்ததற்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மைமைப்படுத்தலாம். அதை போன்று தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவ மனிதருக்காய் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட உங்களை இந்த ராப்பகல் ஜெபத்தில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்த பாஸ்டர் நித்தியச்சந்திரன் அவருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். எஸ், நாட்களில் தேவன் நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை அழகாக நடத்தி கொண்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் உணர முடியுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார். ஸோ நம்ம இந்த நாளில் கூட ஒரு சின்ன ஒரு வார்த்தையை தியானிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய கதையை நம்ம அதில் பார்க்க முடியும். இஸ்மவேலுடைய கதையை பார்க்க முடியும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் சாராள் தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். தேவன் சொன்னதை செய்ய அவர் வல்லவர். ஆமாம். அப்புறம் ஆனால் இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, சாராள் ஆபிரகாமை தன் வேலைக்காரியுடன் போய் ஒரு குழந்தையை பெற்றுக்க சொல்கிறா. அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. இஸ்மவேலை என்கிற ஒரு மகனை என்ன பண்ணுறாங்கன்னா ஆகார் வந்து பெற்றெடுக்கிறாங்க ஆபிரகாம் மூலமாக. ஸோ இது ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு பக்கம் வேதாகமத்தில் ஃபஸ்ட்டு வார்த்தை, அதாவது ஃபஸ்ட்டு ஆசீர்வாதங்கிற வார்த்தை எங்கே வருது அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் மனிதர்களை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படிங்கிற ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்குதுன்னா ஆதியாகமம் 1:28 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஆசீர்வதிக்கிறார். ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கு விருப்பப்பட்ட எல்லாரையுமே அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை பார்க்கும்போது கூட ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு இடையில் எல்லாரையுமே நோவாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரையுமே தேவன் விருப்பப்பட்டவரில் தேவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஈசாக் என்று பெறுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவர் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். இங்கே தான் தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து. இவ்வளோ நாள் தேவன் அவருக்கு விருப்பமானவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். ஆனால் இங்கே ஒரு மாற்றம் நடக்கிறது. ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக பண்ணின ஜெபத்தை, விண்ணப்பத்தை தேவன் கேட்டாராம். இல்லை, ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுக பண்ணவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களையும் பெறுவான். பாருங்களேன், நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல நம்மளுடைய ஜெபம் வந்து நிறைய நேரத்தில் கேட்கப்படுமா, நம்மலாம் ஜெபம்னா என்ன பிரதர் நடக்க போகுது, நான் சும்மா சாதாரண விசுவாசி, நான் ஜெபம்னா என்ன நடக்க போகுது, பாஸ்டர்ஸ் வந்து ஜெபம் பண்ணணும். கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் காட்டுறாரு. இங்கே பாருங்களேன், இஸ்மவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி கிடையாது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது ஈசாக்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 18ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு ஒரு ஜபத்தை ஆபிரகாம் ஏறெடுக்கிறார். பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், நீங்கள் யார் முன்பாக பிழைத்திருக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் கணவர் முன்பாகவா, மனைவி முன்பாகவா, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாகவா, இல்லை யாருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க?
யாரெல்லாம், அதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவங்களுக்கு முன்னால் எப்படியாச்சும் வாழ்ந்து காட்டிடணும். இவங்க என்ன அன்றைக்கி இப்படி பேசுனாங்களே, அவங்க அன்றைக்கி என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க அன்றைக்கி என்னை இந்த வார்த்தை சொன்னாங்க, அவங்க அன்றைக்கி இந்த வார்த்தை சொன்னாங்க. நான் கேட்குறேன், யாருக்கு முன்பாக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க? இந்த வசனத்தை எடுத்து இதை பாருங்களேன். இஸ்மவேல் என்ற ஒருவன், வாக்குத்தத்தம் இல்லாத ஒருவன், வாக்குத்தத்துக்கு வெளியில் பிறந்த அவன், அவனுக்குள்ளேருந்து பிரபுக்கள் பிறப்பிக்கிறார் தேவன். யாருனால? ஆபிரகாம் விண்ணப்பித்ததுனால. பாருங்க, அப்பாவுடைய பாசம் பார்த்தீங்களா? இங்கே தேவன் ஒரு பக்கம், சாரால் ஒரு பக்கம், ஆகார் ஒரு பக்கம், அதெல்லாம் விடுங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் தெரியும். இஸ்மவேல் எனக்குள்ளாக இருந்து வந்தவன், என்னுடைய வித்திலிருந்து வந்தவன். தகப்பனுடைய பாசம் அங்கே தெரியுதுல்ல. யார் என்ன வேணால் சொல்லட்டும், என்னானாலும் அவன் எனக்குள்ளேருந்து வந்துட்டான். அதனால் அவனுடைய ஜெபம் ரொம்ப அழகாக இருக்குது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக, என்னதான் எனக்குள்ளேருந்து வந்தாலும் தேவனே நான் உமக்கு முன்பாக அவன் பிழைக்கிட்டான் ஆண்டவரே. அந்த எத்தனை பேர் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக அதாவது நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளையை மாற்றவே முடியல, திருந்தவே மாட்டேங்கிறான், கணவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு, குடியிலேயே இருக்காரு, என் குடும்பம் இப்படி இருக்குது, கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், கடன் வாங்கிட்டே இருக்கிறோம், கடன் கடனில் நாங்கள் ரொம்ப சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் கேட்குறேன், யாருக்கு முன்பாக நீங்கள் பிழைச்சிருக்கிறீங்க? ஆபிரகாம் ஜெபம் பண்ணது போல் நம்ம ஜெபிக்கிறோமா? ஆபிரகாம் இஸ்மவேலை சொல்கிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. யாருக்கு முன்பாக நீங்கள் பிழைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? யாரிடம் ஜெபம் பண்ணுகிறீர்கள் என்ற ஒரு அறிவு நமக்கு இல்லை, அறிகிற அறிவு நமக்கு இல்லை. யாரிடம் நாம் ஜெபிக்கிறோம் என்கிற அந்த அறிகிற ஒரு அறிதல். பாருங்களேன், ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று பேசுகிறோம். ஆனால் ஆபிரகாம் உடைய விசுவாசம் அந்த இடத்துல காணாமல் போனது. இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்ற எனக்கு தெரியல. என்னதான் சாரால் நீ போய் என் வேலைக்காரியோட நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கொண்டு சொன்னாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசம் மாறி இருக்கலாம், ஆனால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் உரைத்திருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் அவர் இதை பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாரா? அவருடைய விசுவாசத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு நான் சொல்லுவேன். ஆமென். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இஸ்மவேல் தேவனுக்கு முன்பாக பிழைத்திருக்கட்டும் அப்படின்னு ஆபிரகாம் ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கிறார். அந்த ஜெபத்துக்கு 20வது வசனத்தில், இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து. இதில் 2 விதமாக, ஒன்று நீங்கள் யார் முன்னாடி பிழைத்திருக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் யார் முன்னால் வாழ்கிறீங்க, யாருக்காக வாழுறீங்க, அது ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நான் இன்றைக்கி உங்கள் மேலே நான் சொல்கிறேன், உங்ககிட்ட நான் பேசுகிறேன், தேவனுக்கு முன்பாக நீங்கள் பிழைத்திருங்கள். உங்களை போய் தேவன்கிட்ட கொடுங்க. தேவனே நான் உமக்கு முன்பாக பிழைத்திருக்கணும். அவர் தேவன்றதை விட அவர் உங்கள் அப்பா, அவர் நம்ம தகப்பன், நல்ல தகப்பன், நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன். யோவான் 1:12 இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும். பாருங்களேன், அத்தனை நம்ம எல்லாருக்குமே அவர், நீங்கள் இயேசு கிறிஸ்து அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசிச்சா போதுங்க. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவராக இருக்கீங்களா? அவர் விசுவாசம் உள்ளவர்ன்றதை நம்புறீங்களா? அவர் வாக்கு மாறாதவர் நம்புறீங்களா? அவர் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அது போதும். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை பிள்ளையாக இருக்கும்படி உங்களை அழைச்சிருக்கிறார். ஆபிரகாம் ஜபித்த ஜபத்தை விட அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பெரிய ஜபத்தை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை அதிலும் பெரிதான, அதாவது ஆபிரகாமிட பெரியவங்களாக நம்மளை வச்சிருக்கிறார். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தெரியல. ஆனால் ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படலை. ஆபிரகாமுக்கே அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். தேவன் சொல்கிறார், ஆபிரகாம் என் சிநேகிதன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
ஆனால் அவருக்கு முன்பாக நாம் பிழைத்திருக்கிறோமா? அவருக்கு முன்பாக நாம் வாழ்கிறோமா? அவருக்கு முன்பாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். அவருக்கு முன்பாக வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், 20வது வசனம் உங்களுடைய வசனம் தாங்க. இஸ்மவேலுக்காக அவர் செய்த விண்ணப்பத்தை கேட்ட தேவன் உங்களுக்காகவும் நீங்கள் செய்கிற விண்ணப்பத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். 20வது வசனத்தை நான் உங்கள் மேலே தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களிடமிருந்து பிரபுக்களையும் ராஜாக்களையும் பிறப்பிக்க பண்ணுவார். ஆனால் அதில் எப்படி போட்டிருக்குன்னா, பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். பாருங்களேன், எவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன். அடிமை பெண்ணிடமிருந்து பெற்ற இஸ்மவேலுக்குள்ளே இருந்து பிரபுக்களை பிறப்பிக்க பண்ணுறார், அவனை பெரிய ஜாதியாக. இப்போ பாருங்களேன், நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த இண்டியன்ஸ் எங்கே வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம்? அதிகமாக எங்கே இருக்கிறாங்க? அதிகமாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் கண்ட்ரீஸ், துபாய், ஓமான், கத்தார், சவுதி, குவைத். அந்த பணத்தோடைய குவைத்தோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்களேன், அடிமை பெண்ணிடமிருந்து வந்த இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இன்னும் அவங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு. பிள்ளையாகிய நமக்கு வேலை செய்யாதா? ஏன் இன்னும் வேலை செய்யல? இன்னுமே நம்ம கிறிஸ்துவுடைய ஜெபம் என்னவா இருக்கு தெரியுமா? ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே, அவர் பண்ணி விட்டார் என்பதை நாம் விசுவாசிக்காதது தான். நம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்த அடையாளத்தில் நாம் இல்லை. அவருடைய பிள்ளை எப்போ என்ன ஆனாலும் சரி, நான் அவருடைய பிள்ளை, அவருக்கு முன்பாக நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நாம் அவருக்கு முன்பாக பிழைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் அல்ல, ஆய்விட்டோம், அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவர் நம் நல்ல தகப்பன், அவர் விசுவாசமுள்ள ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. எஸ். ஸோ இப்போது இதே விஷயத்த இன்னொரு விதமாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஒன்று, நீங்கள் தேவனுக்கு முன்பாக பிழைத்திருங்கள், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று, இதுலேயே ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக செய்த ஜெபம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வியில் இருப்போம், நம்ம ஜெபம் பண்ணால் நடக்குமா? நம்ம இதை பேசினா நடக்குமா? நம்ம யாருக்காச்சும் எதனா சொன்னால் நடக்குமா? கவலையே பட வேணாம், சந்தேகமே பட வேணாம். யோவான் 1:12 படி நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்ததுனால நீங்கள் சொல்லுகிற செய்கிற ஜெபங்களும் வார்த்தைகளும் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. இது நல்ல செய்தி தானே? இல்லை, உங்கள் மேலே நான் பேசுகிறேன். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. ஆபிரகாம் நண்பனாக இருந்தால் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகள். தேவன் உங்கள் நல்ல தகப்பன். அவர் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு என்றும் மாறாதவைகளாக இருக்கிறது. அவர் விசுவாசமுள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவருடைய அன்பு உங்கள் மேலிருந்து ஒருபோதும் விலகாது. அது அப்படியே எப்படி தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். இது உங்களுக்கும் தேவனுக்கும் எவ்வளோ ஒரு உறவில் இருக்கீங்க, அவர் உங்களை விட்டு பிரியாத தேவன்ன்றதுக்கான ஒரு வசனத்தை காட்டுறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து பிதாவில் இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து பிதாவில் இருக்கிறார். நீங்கள் என்னில் இருக்கிறீர்கள். யாருக்குள்ள இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். ஆமென். நான் உங்களில் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள். அவர் நமக்குள்ள வாசம் செய்திருக்கிறார். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தையாச்சும் அது நிறைவேறாமல் இருந்ததா? இயேசு கிறிஸ்து ஜெபித்தா சுகமாகாமல் இருந்தாங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசும்போது அது நிறைவேறாமல் இருந்ததா? இயேசு கிறிஸ்து கை வைக்கும்போது அவங்க சுகமாகாமல் இருந்தாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. நமக்குள்ளே இருக்கிறது, அதாவது நம்ம எப்போவோ மரித்து விட்டோம், சிலுவையில் மரித்து விட்டோம். முக்கியமாக இந்த நாட்களில், அதாவது இந்த லெந்து நாட்களில், இது இன்னைக்கு இன்னும் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர்லாம் வரப்போகுது. குட் ஃப்ரைடே அன்றைக்கி எல்லோரும் ரொம்ப சோகமாக இருக்கிற நாட்களாக இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா, நாம் சந்தோஷப்பட வேண்டிய நாள் உண்மையாலுமே குட் ஃப்ரைடே தான். ஏன் தெரியுமா? நம் சுயத்துக்கு மறிக்கிறோம். அல்லேலூயா.
நாம் சுயத்துக்கு மரிக்கிற நாள். அது மரித்தாயிற்று, அது நம்ம முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து சாவலங்க, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டார். சாவறதுக்கும் சாவு அடிக்கப்படுறதுக்கும் ஜீவனை விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மனுஷங்க இயேசுவை கொன்னுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, பிதா தண்டிச்சிட்டாரு. இல்லை, பிதா தண்டிக்கலை. அவர் தன் ஜீவனை விட்டார், நமக்காக கொடுத்தார். யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அவரை தந்தருளினார். தந்தார். அவர் எடுத்து அப்படியே, இந்தாப்பா நான் உனக்காக ஏதோ நான் கொடுக்கறதுனால உன்னை நான் நேசிக்கலப்பா, நான் உன்னை நேசிக்கிறதுனால நான் என் மகனை கொடுக்குறேன், அதனால நான் உன்னை என் பிள்ளையாக மாற்றிக்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களில் தேவ புத்திரர்கள் எழும்புகிற நாட்கள் வருகிறது. சீசன் ஆஃப் மேனிஃபெஸ்டிங் த சன்ஸ் ஆஃப் காட். சீசன் இஸ் கோயிங் டு சேஞ்ச். கெட் ரெடி, கெட் ரெடி. சீசன் இஸ் கோயிங் டு சேஞ்ச். காலம் மாறுகிறது. இன்னும் சண்டை போடுகிற காலம் இல்லை, இது குறை சொல்கிற காலம் இல்லை. இன்ஃபர்மேட்டிவாக கிறிஸ்டியானிட்டி வாழ்கிற நாட்கள் இல்லை. இது மேனிஃபெஸ்டிங் டேஸ். மேனிஃபெஸ்டிங் சீசன் இஸ் கோயிங் டு கம். கெட் ரெடி. ரெடி ஆகுங்க, தயாராகுங்க. வெளிப்படுகிற நாட்கள் வருது. புத்திரர்கள் வெளிப்படுகிற நாட்கள் வருகிறது. இதை நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். புத்திரர்கள் வெளிப்படுகிற நாட்கள் வருகிறது. காலம் மாறுகிறது. சீசன் இஸ் சேஞ்சிங். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பாக பிழைத்திருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், தேவனுக்கு முன்பாக நீங்கள் எதை வச்சாலும் அது சக்ஸஸாக மாறும். உங்கள் பிஸ்னஸை தேவனுக்கு முன்னால் வைங்க. உங்கள் ஊழியத்தை தேவனுக்கு முன்னால் வைங்க. பிள்ளைகளை தேவனுக்கு முன்னால் வைங்க. உங்களால் மாற்ற முடியாது, உங்களால் திருத்த முடியாது. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்களால் திருத்த முடியாது. உங்கள் கணவரை உங்களால் மாற்ற முடியாது. உங்கள் வியாதியை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் தேவனுக்கு முன்பாக அதை வைங்க. உங்களை நீங்கள் தேவனுக்கு முன்பாக வைங்க. தேவனுக்கு முன்னால் உங்களை பாருங்கள். திருத்துவத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன்றதை அதை பாருங்கள். ஐ எம் இன் ட்ரினிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருக்கிறது போல அந்த ஒன்றாக இருக்கிற திருத்துவத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த நிஜத்துக்குள்ளே வாங்க. ஹல்லேலூயா. ஸோ நான் சொல்கிறேன், தேவனுக்கு முன்பாக உங்களை வைங்க. உங்களிலிருந்து பிரபுக்கள், உங்கள் பிள்ளைகளில் இருந்து பிரபுக்கள் பிறப்பிப்பார்கள். உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக வைங்க. உங்கள் பிள்ளைகள் பிரபுக்களை பிறப்பிப்பார்கள். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் மேலே இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. தேவன் ரொம்ப நல்லவர். அவர் அன்பாக இருக்கிறாரு. அந்த அன்பின் ஆழங்கள் உங்களுக்கு வெளிப்படும்படி நான் பேசுகிறேன், ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பிழைத்திருக்கிறீர்கள். மரணம் உங்களை ஆட்கொள்ள முடியாது. வியாதி உங்களை ஆட்கொள்ள முடியாது. கடன் உங்களை ஆட்கொள்ள முடியாது. உங்கள் சூழ்நிலை உங்களை ஆட்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் பிழைக்கும்படியாய் நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். இப்பொழுது உங்களை தேவ புத்திரர்களாய், பிள்ளைகளாய் உங்களை நான் பேசுகிறேன். நீங்கள் தேவ பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் பிள்ளைகள். யூ ஆர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட். யூ ஆர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தருக்கு முன் பிழைத்திருக்கட்டும். ஆபிரகாம் செய்த ஜெபத்தை போல இஸ்மவேல் தேவனுக்கு முன்பாக பிழைத்திருக்கட்டும் என்று சொன்ன அந்த ஜெபத்தை நான் இவர்களுக்கு முன்பாக நான் ஏறெடுக்கிறேன். காண்கிற ஒவ்வொருவரும், கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக பிழைத்திருக்கட்டும். அவர்களுக்குள்ளாக இருந்து பிரபுக்கள் பிறக்கட்டும். நன்மைகள் பிறக்கட்டும். நன்மைகள் என்கிற பிரபுக்கள் பிறக்கட்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற அந்த சத்தியம், அந்த ஆழம் என்னதென்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இந்த நாட்களில் அவர்கள் சிலுவையில் இயேசு செத்துட்டாரே என்ற கஷ்டத்துக்குள்ளே இல்லாமல், அவரோடு கூட நான் அடிக்கப்பட்டேன் என்ற சந்தோஷத்தில் இருக்க, அவர் உயிர் தெழும்போது நானும் அவரோடு கூட உயிர் தெழுந்தேன் என்ற அந்த 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 சந்தோஷத்தை அவர்கள் அந்த அந்த திருத்துவத்தின் நடனத்தில், அவர்கள் திருத்துவத்தினுடைய அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டில் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணட்டும் நான் பேசுகிறேன். குட் ஃப்ரைடேவை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணட்டும் நான் பேசுகிறேன். அவர்கள் தேவனுக்கு முன்பாக பிழைத்திருக்கட்டும். நீர் அவர்களில் இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கட்டும்.
ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இந்த வார்த்தை ஒவ்வொருக்குள்ளாக அது ஜீவனடையட்டும். நான் பேசுகிறேன், ஜீவனடையட்டும். நான் பேசுகிறேன், ஜீவன் உண்டாயிருக்கட்டும். நன்மையும் கிருபையும் மட்டும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். நான் ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. God bless you. God bless you. Amen.